தமிழகம் தான் பௌத்தத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு. தமிழகம் தான் ஸ்ரீலங்காவுக்கும் பௌத்தத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு. எப்படி சார் தமிழ் இங்கேருந்து கடல் கடந்து எப்படி சார் போனது? அது ஒரு பெரிய மிஸ்டேக். அந்த கேள்விக்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கல. ஆனால் அதற்கு ஒரு கதை இருக்காங்க. ஓகே, அதை சம்யுக் யுசாமாங்க. சம்முனா மூணுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ மூவேந்தர் சரித்திரம்னே அங்கே இருக்கு. அதில் ஒரு கதை சொல்கிறாங்க. கிம்சுரோ அப்படின்னு ஒரு அரசன், அந்த இனக்குழுவனுடைய தலைவனாக அவன் இருக்கான். ஓகே, கிம்சுரோன்னு. அப்போ அவனுக்கு ஒரு தெய்வீக கனவு வருது. அதாவது உனக்கு வரப்போகிற பொண்ணு மேற்கேந்து வருவா. அதே நேரத்தில் இங்கே பாண்டிய நாட்டில் ஓகே ஒரு பெற்றோர்களுக்கு இதே தெய்வீக கனவு வருது. உன் பொண்ணை நீ இங்கே யாருக்கும் கொடுத்துடாத, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தூர கிழக்கில் இருக்கான், நீ அங்கே தான் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ பொண்ணுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார் அவர். இவன் கிபி 47 போகிறாங்கிறாங்க. அப்போ கிபி 47க்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதற்கான சான்றுகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. நம்ம தமிழ் இலக்கியத்தை பார்த்தா சங்க காலத்தில் முன்னாலே வணிக தொடர்பு இருந்திருக்கு. நிச்சயம் நிச்சயம். நீங்கள் பாண்டியர்களை வச்சு நம்ம ஏன் பாண்டியர்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, பாண்டிய மன்னர்கள் வைகை நதி இருக்கு பாருங்க, இப்போ மாதிரி வறண்டு போயில்லை. அந்த காலத்தில் வையை என்னும் பொய்யா குலக்கொடிங்கிறாரு சிலப்பதிகாரத்தில். அப்போ பொய்க்காமல் போய்கிட்டு ஜீவநதியாக இருந்திருக்கு. அப்போ அதில் கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கு. ஏன்னா பாண்டிய மன்னன் மதுரையில் காத்திருக்கான். அந்த துறையில் இந்த மாதிரி கப்பல் வரும்னு காத்திருக்கான். அந்த கப்பல் போயிட்டு இருக்கு. ஓகே பாப்பா, அந்த மாதிரியான ஒரு தொடர்பு ஏற்கனவே இருந்ததுனால தான் பொண்ணு அனுப்புறாரு. இப்போ இந்த பொண்ணு அங்கே போகுது. அது இறங்குற இடம் ஒரு சதுப்பு நிலம். இப்போ நம்ம எப்படி காயல் பட்டணம் சொல்கிறோம் இல்லையா, காயல் பட்டணம்னா சதுப்பு நிலம். அந்த இடத்த ஒரு காயல் பட்டணம். அது அவள் போய் அங்கே இறங்குறான். அதனால அதை பின்னாடி கயாங்கிறாங்க. கயா இல்லை, அது காயல் காயா அப்படின்னு தான் இருக்கணும். அது என்னுடைய கண்டுபிடிப்பு. காயல்பட்டினம் அப்படிங்கிறது. அவங்க போய் கல்யாணம் பண்ணது. அங்கே சேர்றா, அரசரோட பார்க்குறா. பார்த்துட்டு இவங்க பரிவாரங்கள் எல்லாரும் அங்கே செட்டில் ஆகிறாங்க. அப்போ ராஜா கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 10 குழந்தைகள் இருக்குது. அதில் 8 குழந்தைகள் பௌத்த துறவிகளாக இருக்கு. மாமா ஒரு பௌத்த துறவி. முதல் முறையாக பௌத்தம் தமிழகத்திலிருந்து போயிருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். தமிழகம் தான் பௌத்தத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு. தமிழகம் தான் ஸ்ரீலங்காவுக்கும் பௌத்தத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு. அதை மறந்துட்டாங்க ரொம்ப பேர். ஓகே, ஸோ பௌத்தம் இங்கிருந்து தான் பரவி இருக்கு. ஓகே, அதே போல் பௌத்தம் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தமிழகத்திலேருந்து போயிருக்கு. ஓகே, அப்போ தூர கிழக்குக்கும் போயிருக்கு அது. ஓகே, அதில் பௌத்த துறவிகளுடைய அந்த குரோனிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து வந்தானே இருக்குது அவங்க குறிப்பு இந்த பொண்ணு.